எங்க வீட்டுக்கு எய்த்தாப்புல ஒரு நாசிலாமா கடை இருக்கு. இந்த கடை வந்து எப்ப பார்த்தாலும் பயங்கர கூட்டமா இருக்கும். ஸோ, அப்படி என்னதான் அந்த கடையில டேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வட்டம் கண்டிப்பா ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்னுட்டு இருந்தேன். $4.50க்கு ஒரு மீல்ஸ் ஒண்ணு வாங்குனேன். ஸோ, $4.50 மீல்ஸ் தான் இங்க வந்து ஸ்பெஷல் மீல்ஸ். இதுவே நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் லைன்ல நின்னுருப்பேன். லைன்ல நின்னதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு பாக்கெட் கிடைச்சது. ஸோ, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஏன்டா இந்த கடையில இவ்ளோ கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மீன் சைஸ பாருங்களேன். எவ்வளோ பெரிய மீனுன்னு. ஒரு ஃபுல் மீனையும் வறுத்து வச்சிருக்காங்க. அதே மாரி ஒரு கோழியோட ரெக்க இருக்கு பார்த்தீங்களா? ஃபுல் ரெக்கையும் வந்து ஜூஸியா வறுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது ஏன் இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, லைக் அவங்க பொறிக்க பொறிக்க காலியாகிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றக்கூடிய ஃபீலிங் இருக்குது. மற்ற கடையில் சாப்பிட்றப்ப கொஞ்சம் ட்ரைனஸ் இருக்கும். இந்த இதில் வந்து அந்த அளவுக்கு ட்ரைனஸ் இல்லை. இப்போ நானே பார்த்தீங்கன்னா இந்த மீனை வந்து ஃபுல்லாக உரிச்சு வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டாச்சு. அதே மாதிரி அந்த ரைஸ்லேயும் அந்த கோகனட் ஃப்ளேவர் வந்து பயங்கர சூப்பராக எடுத்து காட்டுது. மற்ற இதில் சாப்பிட்றதோட இந்த நாசிலாமா வந்து சூப்பராக இருக்குது. நாசிலாமா அப்படிங்கிறது சிங்கப்பூரோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மலாய் டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. மலாய்க்காரங்களோட ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு டிஷ்ஷு. ஸோ நீங்கள் பிடோக் ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து சாப்பிட்டு பாருங்கள். பிளாக் 122 பெடோக் நார்த் ஸ்ட்ரீட் 2ல இருக்குது இந்த கடை.